வணக்கம். மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். ஒளிபரப்பு சேவைகள் வரைவு மசோதா குறித்த பரிந்துரைகளை வழங்க வரும் அக்டோபர் 15ஆம் தேதி வரை கால நீட்டிப்பு அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நாட்டின் நேரடி வரி வசூல் கடந்த ஏப்ரல் முதல் இம்மாதம் 11ஆம் தேதி வரை 24% உயர்ந்து 8,13,000 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது. தமிழகத்தில் அடுத்த 2 தினங்களுக்கு கனமழைக்கான ஆரஞ்ச் எச்சரிக்கை விடப்பட்டிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பாரிஸ் ஒலிம்பிக்கில் தகுதி நீக்கத்தை எதிர்த்து இந்திய மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் செய்த மேல்முறையீட்டில் சர்வதேச விளையாட்டு தீர்ப்பாயம் இன்று தீர்ப்பளிக்க உள்ளது. பிரசார் பாரதியுடன் இணைந்து பிக் கிரிக்கெட் லீக் 2020 போட்டிகள் வரும் செப்டம்பர் மாதம் லக்னோவில் தொடங்க உள்ளன. இனி விரிவான செய்திகள். ஒளிபரப்பு சேவைகள் வரைவு மசோதா குறித்த பரிந்துரைகளை வழங்க வரும் அக்டோபர் 15ஆம் தேதி வரை கால நீட்டிப்பு அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்த மசோதா விரிவான ஆலோசனைகளுக்கு பின்னர் வெளியிடப்படும் என்று தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பொதுமக்கள் மற்றும் மசோதாவுடன் தொடர்புடையவர்களின் விளக்கத்துடன் ஆலோசனைகளை வழங்குவதற்காக இந்த வரைவு மசோதா கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் வெளியிடப்பட்டது. இது தொடர்பாக பல்வேறு பரிந்துரைகள் மற்றும் ஆலோசனைகள் வரப்பெற்றிருப்பதாகவும் தெரிவித்துள்ள அந்த அமைச்சகம் விரிவான ஆலோசனைகளுக்கு பின்னர் வரைவு மசோதா வெளியிடப்படும் என்று கூறியுள்ளது. நாட்டின் ஒட்டுமொத்த நேரடி வரி வசூல் கடந்த ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் இம்மாதம் 11ஆம் தேதி வரை சுமார் 24% உயர்ந்து 8,13,000 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது. கடந்த ஆண்டு இதே காலத்தில் 6,55,000 கோடி ரூபாய் வசூலானதாக வருமான வரித்துறை தெரிவித்துள்ளது. ஒட்டுமொத்த வரி வசூலை பொறுத்தவரை 22.48% உயர்ந்து 6,93,000 கோடி ரூபாயாக அதிகரித்திருப்பதாக வருமான வரித்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நாடு முழுவதும் கடந்த 10 ஆண்டுகளில் 25 கோடி பேர் வறுமைக் கோட்டிலிருந்து மீண்டுள்ளதாக ஆளுநர் திரு RN ரவி தெரிவித்துள்ளார். ராமேஸ்வரத்தில் நேற்று கம்பன் விழாவை தொடங்கி வைத்து அவர் பேசினார். கோவிட் தாக்கத்திற்கு பின்னரும் இந்தியா பொருளாதாரத்தில் வளர்ச்சியடைந்து வருவதாக அவர் குறிப்பிட்டார். பொருளாதாரத்தைப் போலவே நாட்டில் ஆன்மீகமும் வளர்ச்சியடைந்து வருவதாக திரு RN ரவி குறிப்பிட்டார். தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி நிறுவனமான EPFO இன்று தனது 5வது நேரடி பரிமாற்ற நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்துள்ளது. EPFO அதன் உறுப்பினர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு பல்வேறு சேவைகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் இந்த நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. இந்த நிறுவனத்தின் சமூக வலைதள பதிவில் நேரடியாக இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பப்படும் என்று மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதியை மாற்றிக்கொள்ளுதல், அதற்கான நடைமுறைகள் மற்றும் உறுப்பினர்களின் கேள்விகளுக்கு நிபுணர்கள் அளிக்கும் பதில்கள் உள்ளிட்டவை இந்த நிகழ்ச்சியில் இடம்பெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் நடைபெற்று வரும் இல்லந்தோறும் தேசிய கொடியேற்றும் இயக்கத்தில் பொதுமக்கள் ஆர்வத்துடன் பங்கேற்று வருகின்றனர். இதற்காக அஞ்சலகங்களில் தேசிய கொடி விற்பனையும் நடைபெற்று வருகிறது. தேசிய கொடியேற்றும் இயக்கம் தொடர்பான விழிப்புணர்வு பேரணிகளும் நடைபெற்று வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பொதுமக்கள் மற்றும் பள்ளி மாணவ மாணவியர் தேசிய கொடியை ஆர்வத்துடன் வாங்கிச் செல்வதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நமது நாட்டின் பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் வருகின்ற ஆகஸ்ட் 15 அன்று 78வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு அனைத்து வீடுகளிலும் தேசிய கொடியை ஏற்ற வேண்டும் என்று கூறினார். பிரதமரின் ஆணைக்கு இணங்க கள்ளக்குறிச்சி மாவட்ட தலைமை தபால் நிலையங்களில் தேசிய கொடியை விற்பனை செய்து வருகின்றனர். இந்த தேசிய கொடியை பொதுமக்கள் மற்றும் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் 25 ரூபாய் கொடுத்து தேசிய கொடியை வாங்குவதற்கு நீண்ட வரிசையில் நின்று ஆர்வமுடன் தேசிய கொடியை வாங்கிச் செல்கின்றனர். பிரதமர் அவர்கள் அறிவுறுத்தின்படி நாங்கள் அனைவரும் எங்கள் வீட்டில் கண்டிப்பாக தேசிய கொடியை ஏற்றுவோம் என்று பொதுமக்கள், பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் கூறியுள்ளார்கள். கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்தியாளர் என் முருகேசன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. நேயர்களே, நாட்டின் சுதந்திர தினத்தை ஒட்டி இல்லந்தோறும் தேசிய கொடியேற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 15ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்ஃபி புகைப்படத்தை harghar-tiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கத்தின் கீழ் குஜராத் மாநிலம் சூரத்தில் பொதுமக்கள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் பெருமை அளிக்கக்கூடியதாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சூரத்தில் மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி தலைமையில் ஏராளமானோர் தேசிய கொடியுடன் பங்கேற்ற காணொலியில் தமது சமூக வலைதளத்தில் பிரதமர் பதிவிட்டுள்ளார். அனைத்து நிகழ்ச்சிகளையும் சூரத் மக்கள் ஆர்வத்துடன் மேற்கொண்டிருப்பதாகவும் இல்லந்தோறும் தேசிய கொடி நிகழ்ச்சியும் அதற்கு விதிவிலக்கு அல்ல என்றும் பிரதமர் அதில் குறிப்பிட்டுள்ளார். புவி கண்காணிப்பு EOS 08 செயற்கைக்கோள் SSLV-D3 ராக்கெட் மூலம் நாளை மறுநாள் காலை மணி 9:17க்கு விண்ணில் செலுத்தப்படுகிறது. சிறிய ரக செயற்கைக்கோள் செலுத்துவதன் ஒரு பகுதியாக இந்த செயற்கைக்கோள் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது. ஓராண்டு காலத்திற்கு விண்வெளியில் சுற்றி வந்து பூமியை ஆய்வு செய்து இந்த செயற்கைக்கோள் தகவல்களை அனுப்பும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர் மழை காரணமாக ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 43,000 கன அடியாக அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக ஒகேனக்கலில் பரிசல் இயக்கவும் குளிக்கவும் தொடர்ந்து தடை நீடிப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மீண்டும் மழை தொடங்கியுள்ளதால் கர்நாடக அணைகளான கபினி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் அணைகளுக்கு வரும் தண்ணீரின் அளவு அதிகரித்துள்ளது. இந்நிலையில் நேற்று மாலை நிலவரப்படி வினாடிக்கு 43,000 கனஅடி தண்ணீர் காவிரி ஆற்றில் உபரி நீராக கபினி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் அணைகளில் இருந்து திறந்துவிடப்பட்டுள்ளதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் இன்று காலை 5:30 மணி நிலவரப்படி ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் வினாடிக்கு சுமார் 43,000 கனஅடியாக தண்ணீர் வரத்து உள்ளது. தொடர்ந்து காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் நேற்று முதல் பரிசல் இயக்க மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது. தொடர்ந்து ஒகேனக்கல் அருவிகளில் குளிப்பதற்கும் ஆற்றில் குளிப்பதற்கும் தடையை நீட்டித்துள்ளது தருமபுரி மாவட்ட நிர்வாகம். தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி. தமிழகம் மற்றும் கேரள மாநிலங்களில் அடுத்த 2 தினங்களுக்கு கனமழைக்கான ஆரஞ்ச் எச்சரிக்கை விடப்பட்டிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இன்றும் நாளையும் லேசானது முதல் மிதமானது வரையிலான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை மைய அறிக்கை தெரிவிக்கிறது. சென்னையில் அதிகபட்சமாக 36 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸும் வெப்பநிலை பதிவாகும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. இருவரிச் செய்திகள். ஈரான் துணை அதிபர் முகமது ஜாவத் ஜரீஃப் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். பாலஸ்தீனத்தின் காசா அமைதி பேச்சுவார்த்தைகள் திட்டமிட்டபடி நடைபெறும் என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. கிரீஸ் நாட்டில் ஏற்பட்ட காட்டுத்தீ ஏதென்ஸ் புறநகர் பகுதிகளுக்கும் பரவியதால் நூற்றுக்கணக்கான மக்கள் அங்கிருந்து வெளியேறியுள்ளனர். இந்தியா இலங்கை இடையேயான கூட்டு ராணுவ பயிற்சி நேற்று தொடங்கியது. நாட்டின் சில்லறை பணவீக்க விகிதம் 59 மாதங்களுக்கு பிறகு இந்த ஆண்டு ஜூலை மாதத்தில் 3.54% குறைந்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் ஆர்கேபேட்டை அருகே மாக்கமாம்பாபுரத்தில் மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை அமைச்சர் திரு ஆர் காந்தி வழங்கினார். நாமக்கல் மாவட்ட காவல்துறை சார்பில் காவல் கண்காணிப்பாளர் திரு ராஜேஷ் கண்ணன் தலைமையில் போதைப் பொருட்கள் இல்லாத தமிழ்நாடு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. திருவாரூர் மாவட்டத்திலிருந்து முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிகளில் கலந்து கொள்ள விரும்புவோர் வரும் 25ஆம் தேதிக்குள் இணையதளம் மூலம் முன்பதிவு செய்து கொள்ளலாம் என அம்மாவட்ட ஆட்சியர் திருமதி சாருஸ்ரீ தெரிவித்துள்ளார். விளையாட்டுச் செய்திகள். பாரிஸ் ஒலிம்பிக்கில் தகுதி நீக்கம் செய்யப்பட்டதை எதிர்த்து இந்திய மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் செய்த மேல்முறையீடு தொடர்பாக சர்வதேச விளையாட்டு தீர்ப்பாயம் இன்று தீர்ப்பளிக்க உள்ளது. இறுதிச் சுற்றுக்கு முன்னேறிய வினேஷ் போகத் போட்டிக்கு முன்பாக 100 கிராம் எடை அதிகம் இருந்ததால் போட்டியில் பங்கேற்பதிலிருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டார். இதனால் இந்தியாவிற்கான பதக்க வாய்ப்பு பறிபோனது. தமது தகுதி நீக்கத்தை எதிர்த்து சர்வதேச விளையாட்டு தீர்ப்பாயத்தில் வினேஷ் போகத் செய்துள்ள முறையீடு தொடர்பான விசாரணை ஏற்கனவே நிறைவடைந்துள்ளது. பிரசார் பாரதியுடன் இணைந்து BCL எனப்படும் பிக் கிரிக்கெட் லீக் 2020 கிரிக்கெட் போட்டிகள் வரும் செப்டம்பர் மாதம் லக்னோவில் தொடங்க உள்ளன. இப்போட்டியின் மூலம் உள்ளூர் கிரிக்கெட் வீரர்களின் திறமைகள் கண்டறியப்பட்டு அவர்களுக்கு வாய்ப்பு ஏற்படுத்திக் கொடுக்கப்படும். இப்போட்டிகளை தூர்தர்ஷன் விளையாட்டு அலைவரிசை நேரடியாக ஒளிபரப்பு செய்யும் என்றும் 30 நாடுகளில் இப்போட்டிகள் ஒளிபரப்பப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய அணியின் முன்னாள் கேப்டன் திலீப் வென்சர்கர் தலைமையிலான குழுவினர் இப்போட்டிகளை நடத்துவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் வெண்கலம் வென்ற இந்திய ஹாக்கி அணி சர்வதேச ஹாக்கி கூட்டமைப்பு வெளியிட்டுள்ள தரவரிசை பட்டியலில் 2 இடங்கள் முன்னேறி 5வது இடத்தை பிடித்துள்ளது. இந்திய அணி 2848 புள்ளிகளுடன் இந்த இடத்தை பிடித்துள்ளது. நெதர்லாந்து அணி முதலிடத்திலும், ஜெர்மனி 2வது இடத்திலும், இங்கிலாந்து 3வது இடத்திலும் உள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஒளிபரப்பு சேவைகள் வரைவு மசோதா குறித்த பரிந்துரைகளை வழங்க வரும் அக்டோபர் 15ஆம் தேதி வரை கால நீட்டிப்பு அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நாட்டின் நேரடி வரி வசூல் கடந்த ஏப்ரல் முதல் இம்மாதம் 11ஆம் தேதி வரை 24% உயர்ந்து 8,13,000 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது. தமிழகத்தில் அடுத்த 2 தினங்களுக்கு கனமழைக்கான ஆரஞ்ச் எச்சரிக்கை விடப்பட்டிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.
பாரிஸ் ஒலிம்பிக்கில் தகுதி நீக்கத்தை எதிர்த்து இந்திய மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் செய்த மேல்முறையீட்டில் சர்வதேச விளையாட்டு தீர்ப்பாயம் இன்று தீர்ப்பளிக்க உள்ளது. பிரசார் பாரதியுடன் இணைந்து பிக் கிரிக்கெட் லீக் 2020 போட்டிகள் வரும் செப்டம்பர் மாதம் லக்னோவில் தொடங்க உள்ளன. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.